Hello everyone, வணக்கம் and welcome back to my channel long haired princess ella. மெயினாக வந்து உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், நாம் வந்துட்டு ஹோம்மேட் ஹெர்பல் ஷேக்காய் பவுடர்லேருந்து ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த 21+ இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் வந்துட்டு வீட்டிலே ஹோம்மேடாக வந்து ஷேக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து இது ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. அதுக்கு தான் நான் வந்து சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து 4 மெம்பர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுறேன். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடர் ஷேக்காலேருந்து தான் வந்துட்டு நான் வந்து ஷாம்பு ரெடி பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து ஷேக்கா போட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, ஷேக்கா போட்டாலும் எண்ணெய் பசை போகலை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இந்த ஷேக்காவில் அந்த ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் நான் வந்து ஷேக்கா வாஷ் பண்ணும்போதும் நல்லா சொட்ட சொட்ட எண்ணெய் வச்சு நல்லா அப்படி கையில் தொட்டிங்கனாவே எண்ணெய் ஒட்டும். அந்த மாதிரி தான் நான் வந்து ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவேன். எனக்கு எப்படி எண்ணெய் பசை போகுது, ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ப்ரிப்போர்ஷன் கரெக்டாக வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேரில் இருக்கிற அழுக்கு, ஆயில், இந்த மாதிரியான எல்லாமே வந்து போய் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஷேக்காய் யூஸ் பண்ண பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 or 2 வீக்ஸ் வரைக்குமே இது வந்து அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மலாக கூலிங் டெம்பரேச்சரில் வச்சிங்கனாவே போதும், கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு லென்த் ஆஃப் ஹேருக்கு தகுந்த மாதிரி ஷேக்காக வந்து போட்டுட்டு ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். ஹாட் வாட்டர் போட்டு அதாவது அந்த ஜெல் மாதிரி வரணும், ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க. ஜெல் மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா 1 hour வந்து ஊற வச்சிடணும். ஸோ 1 hour ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள், முன்னாடிக்கும் இப்போக்கு வித்தியாசம் தெரியும். நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது இல்லையா? அது காரணம் நான் வந்து அதில் சேர்த்துருக்குற அந்த இன்க்ரீடியன்ட் தான். பிளாக் ஆகிடுச்சின்னா பயந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சியில் தான் நாம் வந்து இதை கரெக்டாக நம்ம வந்து ப்ரெப் பண்ணி வைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கட்டி இல்லாமல் கையிலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை விஸ்க் இருக்குது அப்படின்னாலும் லைட்டாக வந்து கலரி விட்டுக்கோங்க, இல்லை ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் நான் வந்து இது இப்போயே யூஸ் பண்ணிவிடுவேன். எங்கள் எல்லாேருக்கும் சேர்த்து நான் ரெடி பண்ணுறேன். அதாவது எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, என் பையனுக்கு 3 பேருக்கும் யூஸ் பண்ணுறதுனால இது எனக்கு இப்போவே காலி ஆகிடும். ஸோ நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணுன்னா நான் வந்து ஒரு 10 ஸ்பூன் அப்படி அந்த அளவுக்கு போட்டு ரெடி பண்ணி வச்சா தான் எனக்கு வந்து கரெக்டாக கட்டுப்படி ஆகும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களாம் எனக்கு டெய்லி இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு எடுத்து அப்ளை பண்ணிட்டு போகிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது வந்து எப்படி பண்ணணுங்கிறத இப்போ நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ இந்த ஷேக்காய் ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 1 ஸ்பூன் பவுடர் போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்பூன்லேயே வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி தான் இதனோட மெஷர்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஷேக்காயை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, மிக்சியில் வந்து சத்தமே கேட்காது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கேட்கும். அந்த மாதிரி சவுண்ட் கேட்கும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு எக்ஸாக்டாக டைம் சொல்லணுன்னா ஒரு 2 to 3 minutes நல்லா அரைக்கணும், நிறுத்தாமல் அரைக்கணும். அதுதான் முக்கியம். 2 to 3 minutes அரைக்கணும். நீங்கள் எவ்வளோ அளவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்சியில் வந்து 1/2 கப்புக்கு கம்மியாக தான் இருக்கணும் அந்த மிக்சரு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் வரணும். இதுதான் அதனோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக, நல்லா ஃபோமிங்காக, நல்லா செம்ம டெக்ஸ்சராக இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இதை தான் நாம் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து திக்கான கன்சிஸ்டன்சி. இது அப்படியே ராவாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம
நம்ம டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அப்படியே ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து குளிக்கும்போது ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து ஷியாக்காய் யூஸ் பண்ணுறதுல மெயினாக பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த துகள்கள் வந்து முடியில் வந்து ஒட்டியிருக்கும். அது வந்து சில பேருக்கு பிடிக்காது. அப்படி யோசிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உடனுக்குடனே இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த துகள்கள் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து போயிடும். பட் ஆனால் வந்து அது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டிவான விஷயங்கள் கிடையாது. இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே ஹெர்ப்ஸ் தான். அது முடியல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக வாங்குறதோ இல்லை கெமிக்கல் பேஸ்டில் வாங்குறதோ வந்துட்டு கண்டிப்பாக ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா டேண்ட்ரஃப் வரும். பட் நேச்சுரலில் பொறுத்த வரைக்கும் முடியல அது தங்குறது தான் வந்து நல்லது. ரொம்ப நம்ம வச்சுருக்கவும் கூடாது. வீக்லி ஒன்ஸ் வந்து ஷியாக்காய் யூஸ் பண்ணுங்கள். மற்ற டைம் வேணும்னா ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து என்ன மாதிரியான பாட்டில்னால், நம்ம டேரெக்டாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன் இதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இப்போவே யூஸ் பண்ணிடுவேன் இல்லையா, அதனால் நான் இதில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா ஒரு ஏர்டைட், அதாவது ஆக்சிடைஸ் ஆகாத மாதிரி டைட்டான பாக்ஸில் இல்லை கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்குல்ல, அதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். எப்போல்லாம் தேவையோ டேரெக்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நீங்கள் ஹாட் வாட்டர் ஒரு கை அளவு தண்ணி மொண்டு ஒரு கப்பில் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், இன்ஸ்டன்ட் ஷாம்பு மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து நேச்சுரல் வேயில் போன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய முடி நான் நல்ல எண்ணெய் வச்சு தான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா ஷைனிங் லுக் தருது. அதே சமயம் எண்ணெய் பசு கிடையாது. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லாவே ஆயிலெலாம் போயிட்டு சூப்பராக ரெடியூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் வெந்தயம் சேர்த்துருக்கறனால அடிஷ்னலாக ஷைனிங் வந்து கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு அப்படியே தொட்டுகிட்டே இருக்கலாம் போல் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. முடியும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நீட்டாக இருக்குது. அண்ட் பவுன்சி லுக்கும் கொடுத்துருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கணும்னு நினச்சேன். பட் பிஃபோர் எடுத்த வீடியோ வந்துட்டு கரப்ட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் எடுத்த வீடியோஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹேரை வந்து கெமிக்கல்குள்ளே போகிறத வந்து ஸ்டாப் பண்ணிங்கனாவே ஹேர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து 100% சால்வ் ஆகும். அது வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷியாக்காய் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு கொரியர் பண்ணி விடுறேன். இது போக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் பை பண்ணி அவங்களுக்காக ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். நம்ம டே பை டே யூஸ் பண்ணுற ஷாம்புலேருந்து மாஸ்க்லேருந்து கண்டிஷ்னர்லேருந்து சீரம்லேருந்து எல்லாமே ரிவ்யூ போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Till then, this is Long Hair Princess Ella. See you on next video. Thank you. Bye bye.